கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, the worldly pleasure or worldly desire, உலக வாழ்க்கையிலே நமக்கு உலகத்துல வாழும் பொழுது எத்தனையோ விதமான ஆசைகள் வருவது உண்டு. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் என்னை சரியான நோக்கிலே சரியான பாதையில கொண்டு செல்லுமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முன் நாட்களிலே நான் பார்த்திருக்கிறேன், ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இன்னொரு இடத்துக்கு போறதா இருக்கும், இல்லை 2 கம்பார்ட்மெண்ட் இன்னொரு இடத்துக்கு போறதா இருக்கும். அதை வேற ஒரு ட்ரெயின்ல இணைச்சு அதை அனுப்பிச்சு விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டேஷன் வந்ததும் இந்த கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட்டையும் அந்த ட்ரெயின்ல இருந்து கழட்டி எடுத்துருவாங்க. அண்ட் தென் இந்த ட்ரெயின் எங்கே போகணுமோ அங்கே போயிடும். வேற ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின்ல இந்த கம்பார்ட்மெண்ட்டை இணைச்சிருவாங்க. Some train first they attached, then detached, then again the compartment will be attached with some other train. இன்றைக்கு வாழ்க்கையில உலக ஆசை என்பது நம்மை நெருக்கும் பொழுது அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்மை சீர்கேடின் நிலைக்கு நேராக கொண்டு போய் விட்டு விடுகிறது. பாருங்கள், எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை விசுவாசித்து இழந்து போவார்கள். எதை? வேதனைகளால் தங்களை உருவ கொத்திக் கொள்ளுகிற நிலை. அதனால ஏண்டா இதை செய்தோம் என்று சொல்லி இந்த ஆசையின் இழப்புகள் அங்கே கொண்டு வரும். நமக்கு நல்லா தெரியும், நிறைய கம்பெனியில முதலீடு செய்வார்கள், சீட்டு கம்பெனி நடத்துவாங்க. அவங்க 2 வருஷத்துல டபுள் ஆக்கிறம்பாங்க. போய் ஆசையில 2 வருஷத்துல 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆயிடுமேங்கிறத கொண்டு போய் போடுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று கூக்குரலிடுவார்கள். ஆசை அவர்களை வழிதப்ப செய்து விடும். worldly desire, it will detach from God. இறைவனுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் விட்டு ஒதுக்குகிறதாக அது காணப்படுகிறது. இன்றைக்கும் பல ஆன்மீகவாதிகள் பண ஆசையினால, பதவி ஆசையினால தாங்கள் செய்யக்கூடாததை செய்து பதவியை பிடித்து பின்பு இழக்கக்கூடாத இறை தரிசனத்தை இழந்து போன மக்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிகள் என்று சொன்னால் இறை உறவுக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அது எதுவாயிருந்தாலும் அதை விட்டு விலக வேண்டும். We have to detach from worldly desire, then only we will fulfill the God's desire in our life. அன்புக்குரியவர்களே, உலக ஆசைகளை விட்டு இறை ஆசையில இறைவனை பின்பற்றுவோம். இறைவன் தம்முடைய சித்தப்படி நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்களை எத்தனை விதங்களிலே மயக்கினாலும் எங்கள் பராவனுடைய தெளிந்த சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைக்கப்பட்ட மக்களாய், உறவை விட்டுவிடாத பிள்ளைகளாய் வாழ்ந்து உமக்கேற்ற கனிகளை தர உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.